இரண்டு கையால முசாபாக செய்வதற்கு எந்த மதுஹப்லயாவது ஆதாரம் இருக்கா? அப்படி செய்யும் போது அழுதுகிட்டு செஞ்சா நன்மை இருக்குன்னு சொல்றாங்க, இது சரியா? ஹதீஸ்ல ரெண்டு கையினால முசாபா செய்யறதுக்கு ஆதாரம் இல்ல. ஓகே, மதுஹப்ங்கறாங்கல்ல, ஷாஃபி மதுஹப், ஹனபி மதுஹப், மாலிகி, ஹம்பலிங்கறாங்கல்ல, அப்படி மார்க்கத்துல இல்ல. அவங்களாச்சும் அப்படி சொல்லி இருக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. எதனால இப்படி ரெண்டு கை வந்துச்சு? மதுஹப் கிதாபுலயாவது அப்படி எழுதப்பட்டிருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மதுஹப் கிதாபுல எழுதுனா அதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. குர்ஆன்ல இருந்தா கடைப்பிடிக்கணும், ஹதீஸ் இருந்தா கடைப்பிடிக்கணும். ஆனா மதுஹப் கிதாபுல இல்ல. அதான் வேடிக்கை. மதுஹப் கிதாபுல கூட இப்படி போய் முசாபா செய்யுங்கன்னு இல்ல. எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப ஹனபி மதுஹப் இருக்குன்னு வைங்களேன், அவங்க துருல் முக்தாருங்கிற ஒரு கிதாபை தான் முக்கியமான கிதாபா சொல்லுவாங்க. ஹனபி மதுஹப்னு சொல்லக்கூடியவங்க துருல் முக்தாருங்கிற கிதாபு உங்களுக்கு ரொம்ப ஒரு வேத மாதிரி முக்கியமான கிதாப். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒல் அவுலா, முசாபா செய்யற சிறந்த முறை அந்த கூணல் யும்னா, வலது கையால் செய்வதுதான் முசாபா செய்வதற்கு சிறந்த முறை. ஒரு கையில செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கை எப்படி இருக்கணுமா, அது வலது கையாகத்தான் இருக்க வேண்டும். அன்னஹல் முஸ்தாமலத்து ஃபீமா ஃபீஹி ஷரஃபுன், எதுல சிறப்பான காரியங்களா நல்ல காரியங்களா இருக்கிறதோ அதுக்கு வலது கையைத்தான் யூஸ் பண்ணணும். ஒருவரை நம்ம சந்திக்கிறது என்பது ஒரு நல்ல ஒரு காரியம். அவற்றை கொண்டு கொடுக்கிறது இடது கையை கொடுத்துறாம உங்க வலது கையை கொடுங்கிறாங்க. எதுல? ஹனபி மதுஹப் கிதாபுல. இது துருல் முக்தார்ல இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, வல்லாஹிரு மின் ஆதாபி ஷரியத்தி தஅய்யுனுல் யும்னா மினல் ஜானிபைன், ரெண்டு தரப்பினருமே வலது கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தெளிவான மார்க்கம். ரெண்டு கை இல்லையா? தெளிவான மார்க்கம் என்னவென்றால், ஹனபி மதுஹப்ல அப்படித்தான் இருக்கு. ஹனபிங்கிறாங்க இப்படி கொடுக்குறாங்க. அவங்க உண்மையான ஹனபியா இருந்தா இப்படித்தான் கொடுக்கணும். ஏன்னா ஹனபி மதுஹப் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது வலது கையினால தான் கொடுக்கணும் ரெண்டு பேருமே. லி ஹுசூலி சுன்னா, அப்பதான் சுன்னத்துடைய நன்மை கிடைக்கும். என்ன வலா தஹுசுலு பில் யுஸ்ரா பில் யுஸ்ரா, இடது கையில இடது கையை கொண்டே கொடுத்தாலும் ஆகாது. வலா பில் யும்னா, இடது கொண்டே வலது கையில கொடுத்தாலும் சுன்னத்து கிடைக்காது. ரெண்டுமே வலது கையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஹனபி மதுஹப்ல. ஷாஃபி மதுஹப்ல ரொம்ப அத்தார்த்தியான ஒரு பெரிய அறிஞர் இருக்கார் என்று சொன்னா, நவவி இமாம் என்பவர் தான் ஷாஃபி மதுஹபுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காலல் இமாம் நவவி, நவவிங்கிறவர் சொல்றாரு, யுஸ்தஹப் அந்த கூணல் முசாபஹத்து பில் யும்னா, முசாபகா என்பது வலது கையால் இருப்பதுதான் விரும்பத்தக்க முறை. வஹுவல் அஃலல், அதுதான் சிறப்பான முறை. மதுஹப்லயும் அப்படித்தான் இருக்கு, வலது கைதான் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி அப்துல் ரவுஃப் ஒரு மனாவி ஷாஃபி, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வலா தஹசுலு சுன்னத்து இல்லாபி வலையில் யும்னா பில் யும்னா, வலது கையில் வலது கையை கொண்டு போய் பிடிப்பதில் தான் சுன்னத்து வருமே தவிர அதை விட்டா சுன்னத்து கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அலி இப்னு அஹ்மது அல் அசீசி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, அவர் மதுஹப்காரர் தான். அவரும் சொல்றாரு, முசாபகா என்பது லா யதக்கல் யும்னா ஃபீ யதிஹில் யும்னா, உன் வலது கையை அவன் வலது கையில் கொண்டை வையி, அதுக்கு பேர் தான் முசாபகா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மாதிரி அப்துல் கார் ஜீலானின்னு ஒரு பெரியவர் இருந்தார், மொஹிதீன் ஆண்டவர்ங்கிறாங்கல்ல, ஆண்டவர்லாம் கிடையாது, மனுஷன் தான் அவரு, இன்னும் நல்ல அறிஞர். அவர் ஒரு குன்யத்து தாலிபின்னு ஒரு கிதாபில் இருக்கிறார். அந்த கிதாபில் சொல்லுகிறார், வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு பட்டியல் போடுறார். வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த பாடத்துக்கு தலைப்பு ஃபஸ்லுன் ஃபீமா யுஸ்தஹப்பு ஃபிஅலுஹு பியமீனிஹி, வலக்கரத்தால் செய்ய வேண்டிய காரியங்கள் தலைப்பு போட்டுட்டு அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, சாப்பிடுறது, குடிக்கிறது, முசாபா செய்யறதுங்கிறார். வலது கையால் செய்யற காரியத்தை பட்டியல் போடும்போது சாப்பிடுறது வலது கையால, குடிக்கிறது வலது கையால, முசாபகா வலது கையால், ரெண்டு கையால் சொல்லவர். அப்ப வலது கையால் செய்யற காரியங்கள் ஒரு பட்டியல் போட்டு அவரும் சொல்றார். அப்துல் கார் ஜிலானி, மொஹிதீன் ஆண்டவர்லாம் சொல்றாங்க. அவர் சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்றார் வலது கையில முசாபா பண்ணுங்கிறாங்க, இவங்க ரெண்டு கையில தான் பண்ணுங்கிறாங்க. குர்ஆனையும் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, ஹதீஸையும் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அவங்க யாரை மதிக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்களே எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால முசாபகா என்பது ஒரு கையால் தான் இருக்க வேண்டும், அது வலது கையால் தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் முசாபா பண்ணும்போது அழுவணுமா, அழுவணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அழுதுகிட்டு முசாபா செய்யணுமா? எதுக்கு அழுவனு? அழுவுறதுக்கா முசாபகா? ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு முசாபகா.
ஒருத்தர் பார்ப்போம், சந்தோஷமா இருக்கு, ஒரு கையை கொடுத்து என்ன செய்வோம், நல்லா இருக்கீங்களா, சிரிச்சுக்கிட்டு கேட்கணும். சிரிச்சுக்கிட்டு கேட்கிற விஷயத்தை என்ன செய்யறது, அழுதுகிட்டு கேட்கணும்னு வச்சு. பெண்கள் அழுவுங்களோ முசாபா, ஆம்பளை அழுவே மாட்டோம். முசாபா பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நீங்க அழுவுங்களா, அப்படியே பழக்கம். கேள்வி கேட்டீங்களா, எப்படி கேட்டீங்க? அழுவலாம் கூடாது, நல்லா சிரிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, இப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கணும்.